வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிக்கிருக்காங்க. நேற்று என்ன சொல்லியிருந்தோம்? மொத்தம் 47 எம்எல்ஏக்கள். அதில் இபிஎஸ் அணியில் 22 பேர் இருந்தாங்க. எஸ்பி வேலுமணி அணியில் 25 பேர் இருந்தாங்க. எஸ்பி வேலுமணி அணியில் இருந்த 5 பேர் இபிஎஸ் அணிக்கு தாவிட்டாங்க. அப்போ இப்போ இபிஎஸ் அணிக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து? 22லேருந்து 27 உயர்ந்திருக்கு. எஸ்பி வேலுமணி அணியுடைய ஸ்ட்ரென்த்து 25லேருந்து 20 குறைஞ்சிருக்கு. அந்த 20லையும் 3 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணி டிவிகேல சேர்ந்துட்டாங்க. அப்போ எஸ்பி வேலுமணி அணியுடைய ஸ்ட்ரென்த்து 20லேருந்து 17 குறைஞ்சிருக்கு அப்படின்னு நேற்று அப்டேட் பண்ணியிருந்தோம்ல. இப்போ என்னன்னா, மேலும் ஒருவர் அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவரும் டிவிகேல சேர போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப என்ன ஷாக்குனா, டிவிகே வேண்டாம், டிஎம்கே வேண்டாம், ஏடிஎம்கே தான் வேணும் அப்படின்னு சொல்லி தொகுதி மக்கள் ஓட்டு போட்டு அவரை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. ஆனால் எம்எல்ஏ ஆக்கி 1 மாதம் கூட முடியலை. அதுக்குள்ளே தங்களுடைய பதவியை, மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு எப்படி டிவிகேலே போய் சேர்றாங்க அப்படிங்கிறதான் ஷாக்கு. அப்போ மக்களை ஒரு கிள்ளுக்கீரையாக கூட மதிக்கலவங்க அப்படிங்கிறதானே தோணுது. அடுத்து பை எலெக்ஷன் வரும். தேவையில்லாமல் மக்களுடைய வரி பணம் தான் வேஸ்ட் ஆகும். சட்டத்திட்டத்தில் பல அதிரடியான மாற்றங்களை கவர்மெண்ட் கொண்டு வரணுங்க. என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும்? ரூல்ஸை கொண்டு வரணும். இப்போ ஒருத்தர் ஒரு கட்சி சார்பாக போட்டிட்டு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு கட்சிக்கு தாவுறாங்களே, இன்னொரு கட்சிக்கு தாவி வரக்கூடிய பை எலெக்ஷனில் அந்த தாவின கட்சி சார்பாகவே போட்டியிட அனுமதி கிடையாது, போட்டியிடுவதற்கு தடை அப்படிங்கிற ரூலை கொண்டு வரணும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்களே, ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்காவுக்கு தாவியிருக்காங்களே, நாளைக்கு நடக்கக்கூடிய பை எலெக்ஷனில் தாவேக்கா சார்பாக மீண்டும் அவர்களை வேட்பாளராக முன்னிறுத்தக்கூடாது, அவங்க வேட்பாளராக போட்டியிட முடியாது அப்படிங்கிற ரூலை கொண்டு வரணும். ரெண்டாவது, பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு எந்த கட்சிக்கு தாவுறாங்களோ அந்த கட்சி தான் வரக்கூடிய பை எலெக்ஷனுக்கான செலவை, தேர்தலுக்கான செலவை அந்த கட்சி தான் கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஏன்னா மக்களுடைய வரி பணம் தானே வேஸ்ட்டு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் மறுபடியும் பை எலெக்ஷன் நடத்துறதுனால அப்போ என்ன பண்ணணும்? எந்த கட்சிக்கு தாவுறாங்களோ அந்த கட்சி தான் மொத்த செலவையும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற இந்த ரூலெல்லாம் கொண்டு வரணும். அடுத்தடுத்து பல எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணி டிவிகேல சேர இருக்காங்க அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்திய அஞ்சல் துறை இருக்காங்களே, அவங்க ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. காங்கிரஸ் பீரியடில் இந்திய அஞ்சல் துறை, தபால் துறை பெரிய நஷ்டத்தில் தானே இயங்கி வந்துச்சு. அதை மோடி கவர்மெண்ட் மாற்றிருக்காங்க. இந்திய அஞ்சல் துறையுடைய மொத்த வருவாய் போன வருஷம் நிதியாண்டில் 15,373 கோடியாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2,100 கோடி ரூபாய் வருவாய் கூடியிருக்கு. அப்போனா எப்படி? 17,000 கோடி ரூபாய்க்கு மேலே இந்திய அஞ்சல் துறையுடைய வருவாய் இருக்குது. போன வருஷத்தை விட 2,100 கோடி ரூபாய் கூட. அது மட்டும் இல்லாமல் பார்சல், சரக்கு போக்குவரத்து சேவை இதெல்லாம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 70% கூடியிருக்கு அப்படின்னு நம்ம இந்திய அஞ்சல் துறை புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. இப்போது இந்த புள்ளி விவரத்தை பாஜக காரங்க ஷேர் பண்ணி காங்கிரஸ் பீரியடில் நஷ்டத்தை மட்டுமே பார்த்த இந்திய தபால் துறை இப்போ மோடி பீரியடில் லாபத்தை பார்த்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லி பதிவுகள் போடுறாங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? தமிழக அரசியல் கிழமை பயங்கர பரபரப்பாக இருக்குது. பாஜக தொண்டர்கள்லாம் அண்ணாமலை அண்ணனுக்காக வெயிட்டிங்கு, அண்ணாமலை அண்ணனுடைய ப்ரெஸ் மீட்டுக்காக வெயிட்டிங்கு. இப்போது அண்ணாமலை அண்ணனுடைய புகைப்படம் வெளிவந்திருக்கு. ஸ்ரீ ரவிசங்கர் ஜி அவர்களை சந்தித்து பிளெஸ்ஸிங் வாங்கியிருக்காரு அண்ணாமலை அண்ணன். ஆர்ட் ஆஃப் லிவிங் ஹெட்டு, ஃபவுண்டேஷன் ஹெட்டு ஸ்ரீ ரவிசங்கர் ஜி இருக்காங்களே, அவங்கள சந்தித்து ஆசி வாங்கியிருக்காரு. அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி இந்த புகைப்படம் செம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.